ஐசிசி உமன்ஸ் வேர்ல்ட் கப் 2025 மேட்ச் 24 இந்தியா vs நியூசிலாந்து. ஸோ நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுக்கும் வந்து ஒரு குரூஷியல் கேமாக இருந்தது. இந்தியா தான் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. 49 ஓவர் கேமை வந்து மாற்றிருந்தாங்க. ஏன்னா இன்பிட்வீனில் ரெயின் வந்தது. ஸோ இந்தியா ஓவராலாக பார்த்தீங்கன்னா 340 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. தட்ஸ் அ கிரேட் பேட்டிங் டிஸ்பிளே ஃப்ரம் டீம் இந்தியா. டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா ஒரு அதிரடியான ஒரு செஞ்சுரி எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த ஒரு பர்டிகுலர் வேர்ல்டு கப்பில். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் செஞ்சுரி இன் ஓடிஐ எவர் அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா கொண்டு வந்திருக்காங்க. 14 ஓடிஐ செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரித்திகா ராவல் அவங்களும் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு செஞ்சுரி வந்து அடிச்சிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் 1000 ரன்ஸ் இன் ஓடிஐ கிரிக்கெட் அதுவும் வந்து பிரித்திகா ராவல் தான் 23 மேட்சஸ் ஆயிட்டு வந்திருக்காங்க. ஸோ தட்ஸ் கிரேட் பேட்டிங் ஃப்ரம் பிரித்திகா. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒன் டவுன்ல வந்து ஒரு சரியான ஒரு மூவ் பண்ணிருந்தாங்க. ஜெமிமா ராட்ரிக்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு கிரேட் பேட்டிங் டிஸ்பிளே 70 ரன்ஸ் ஓவர் 130 ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து விளையாண்டாங்க. சூப்பர் பேட்டிங் ஃப்ரம் ஜெமி. ஓவரால் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் டிஸ்பிளே ஃப்ரம் டீம் இந்தியா. நியூசிலாந்து இந்த ஒரு பர்டிகுலர் டார்கெட்டை சேஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 44 ஓவர் கேமா வந்து மாத்திருந்தாங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா 325 ரன்ஸ் டார்கெட் வந்து கொடுத்திருந்தாங்க. தட்ஸ் a huge target for நியூசிலாந்து. டாப் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா எகைன் அவங்க டீம் வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாங்க. ஒன் டவுன்ல பாத்தீங்கன்னா அமீலியா கர் நல்லா வந்து விளையாண்டு இருந்தாங்க. ஒரு 40 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. தென் மிடில் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா ஹாலிடே நான் சொல்றேன் அவங்க வந்து சரியான ஒரு வாட்ச் அவுட் பிளேயரா இருக்காங்க. கிடைக்கிற மேட்சஸ் எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. அவங்க அடிக்கிற அந்த சிக்ஸஸ்லாம் பாத்தீங்கன்னா ஜிம்மி நீஷம் ஸ்டைல் அடிக்கிற மாதிரி இருந்தது. அவங்க வந்து ஒரு 80 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. சூப்பர் பேட்டிங் ஃப்ரம் ஹாலிடே. ஃபினிஷிங்ல பாத்தீங்கன்னா இசி கேஸ் அவங்க வந்து ஒரு 60 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. ஸோ ஓவரால் ஒரு 270 கிட்ட தான் வந்து நியூசிலாண்டால போட முடிஞ்சது. இந்தியா பவுலிங்ல இருந்து எடுத்துட்டோம்னா ரேணுகா சிங் சூப்பரா வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 2 விக்கெட்ஸ். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் விக்டரி ஃபார் டீம் இந்தியா. ஸோ அதோட இல்லாமல் பார்த்தீங்கன்னா செமிஃபைனலுக்கு ஃபைனல் டீமாக வந்து ரீச் பண்ணியிருக்காங்க.